ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆடி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடக மாதம் என்று சிறப்பிக்கப்படுகிற இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வகையில் ஏதாவது தொல்லை இருக்கும் இல்லையா? எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் வாழ்வதற்கு பட்ட கஷ்டங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க அதிகமாக கஷ்டப்படுவாங்க, அதிகமாக வேதனைப்படுவாங்க, அதிகமாக அவமானப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி பிள்ளைகள் வகையில் ஏதாவது அவமானம் இருந்தது அப்படின்னா, அந்த பிள்ளைகள் வகையில் ஏதாவது தொல்லைகள் இருந்தது அப்படின்னா அது அடியோடு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக அவமானம் அப்படிங்கிற அதிகமாக இருந்து அந்த அவமானத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு பெற்றவங்க கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ அதை விட வெகுமானமாக, அதை விட அதிகபட்ச வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, புத்தர காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறது அதை விட சிறப்பு. அதனால் உச்ச பலத்தோடு குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய அச்சம் அப்படிங்கிறது அடியோடு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. அதே 5ஆம் இடத்துல குரு பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அதிகபட்ச கௌரவம் கிடைக்கக்கூடிய, பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நட்டம் இல்லாமல் நிறைவேறக்கூடிய. எதனால் நட்டம் இல்லாமல் அப்படின்னா, கடந்த காலங்களில் மீனராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் கஷ்டப்பட்டீங்க, நஷ்டப்பட்டீங்க, பாதிக்கப்பட்டீங்க, பணம் இல்லாமல் கவலைப்பட்டீங்க அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய, தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அதே மாதிரி இந்த ஜென்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே 3ஆம் இடத்துல பாப கிரகம் இருந்தது அப்படின்னா சோகம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி எந்த வகையில் சோகம் இருந்தாலும், தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில், உத்தியோக ரீதியான வகையில், நட்பு ரீதியான வகையில், அதே மாதிரி உறவுகள் மத்தியில் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே கூட உங்களுக்கு சோகம் இருந்தது அப்படின்னா அந்த சோகமெல்லாம் தீரக்கூடிய மாதமாக, அந்த சோகமெல்லாம் தீருது அப்படிங்கிறத விட லாபமெல்லாம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சூப்பர் சார். சார், பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா செய்யாத தவறுக்கு தான் மேலே ஒரு பழி விழுந்துருச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்க தவறே செய்யாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளுடைய குலதெய்வ விருட்சம் உதவுமா? பொதுவான விஷயங்களில் மெதுவான கஷ்டம், மெதுவான அவமானம் அப்படிங்கிறது நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்கோம். அதில் இன்னும் நிறைய பேர் எவ்வளவு அவமானம் வந்தாலும் அதில் தற்காத்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அவமானத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மீன ராசிக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது, இது அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால்
6ஆம் இடத்துல ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானோடும் சந்திர பகவானோடும் கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் இறங்கினா இவ்வளவு நல்லது, இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா இவ்வளவு லாபம் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் நம்ம இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தேவையில்லாத நஷ்டங்களை கொடுக்கும். அந்த மாதிரி நஷ்டம் ஏற்படும் பொழுது ஒரு சில பேர் ஆலோசனை சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் தகுதியே இல்லாதவங்கெல்லாம் தாறுமாறாக ஆலோசனை சொல்லுவாங்க அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி உங்களை வந்து தகுதி இல்லாதவங்க முன்னாடி தகுதியோடும் பண சம்பந்தப்பட்ட லாப மிகுதியோடும் வாழ வைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நவ கிரகங்களுக்கு மேலே விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உயர்த்தை காட்டும் அப்படிங்கிறது உண்மை. விழி பிதுங்கி நிற்கக்கூடிய மனுஷ வாழ்க்கையில் நல்லதொரு வழி கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஆன்மீகத்துக்கு இருக்குது. அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து மிகப்பெரிய, அதாவது கோபுர அளவில் உயரங்களை கொடுக்கும், உங்களுக்கான துயரங்களை கெடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ 2026 ஆடி மாதம் நம்மளுடைய மீன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.